வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிங்க. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரெகுலராக நம்ம என்ன செய்கிறோமோ அதுதாங்க ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். காலையிலேயே சரி கோழிக்கெல்லாம் இறப்போடலான்னு போனோங்களா, சரி தானியமெல்லாம் அப்படியே இருந்ததுங்க. சரி அதை அப்படியே ஒன்று பாதியமாக அரைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அரைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேங்க. ஒன்றும் பாதியாகவே அரைச்சி போட்டால் கொஞ்சம் கோழிக்கு சாப்பிட்றதும் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றாங்க. ஆனால் இருந்தாலுமே இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது இல்லைங்க. இங்கே கொஞ்சம் கரையான் அது இது இருக்குங்களா, அந்த செடி இதெல்லாம் மண்புழு அதெல்லாம் இருக்குங்களா, அதையே பொறுக்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இதை அதிகமாக சாப்பிட்றதெல்லாம் இல்லைங்க. நீங்களுமே இந்த மாதிரி கொஞ்சமாக ஏதாவது இடம் இருந்தது அப்படின்னா ஒரு செடி வைக்கிறது, ஒரு கோழி வளர்த்துறது. நான் கூட இந்த மாடு தாங்க ஒன்று வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் சரி அவர் தான் இருந்துக்கிட்டு இங்கெல்லாம் இட வசதி அந்த அளவுக்கு இல்லை, மழை வந்தாலும் அது கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சரி கோழியாவது வளர்த்து அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. நீங்களுமே உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட அதில் ஏதோ ஒன்று பண்ணினீங்களா, உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. நமக்கு ஒரு நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியாகவும் இருக்குங்க. இறை போட்டு வாங்க அப்படியே அந்த செடியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ரோஜாப்பூ செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, போன வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பாருங்கள், அதில் கட் பண்ணி விட்டோம். நம்ம ஆட்டு எருவு இதெல்லாம் வச்சு இல்லைங்களா, அதுக்கு நல்லாவே கொஞ்சம் மழையும் பேஞ்சதுக்கு அதுக்கும் நல்லாவே துளிர் விட்டு நல்லா வந்துருச்சுங்க. இது ஒரு செடி நல்லாவே துளிர் விட்டு வந்துருச்சுங்க. இன்னொரு செடி அந்த ஹைப்ரேட், இது நாட்டு ரோஸுங்க, அது ஹைப்ரேட்டுங்க. அந்த ஆரஞ்சு கலர் பூ பூக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் லேட்டாக தாங்க வருது. நம்ம செயற்கையான உரமெல்லாம் வச்சோம் அப்படின்னா செடி ரொம்ப நாளைக்கு நமக்கு பூக்காதுங்க. அது கொஞ்ச நாள் பூத்துட்டு அது வயசான மாதிரி அப்படியே பட்டு போயிருங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான உரம்லாம் வச்சிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு செடி நம்ம கட் பண்ணிவிட நல்லா துளுத்து பூ பூத்திகிட்டே இருக்குங்க. நான் அந்த செடி வாங்கி வச்சு கூட 2-3 வருஷம் இருக்குங்க. இப்போ கட் பண்ணி விடுவோங்க, நல்லா துளுத்து பூ பூக்குங்க. இது பாருங்கள், இந்த செம்பருத்தி எல்லாம் பயங்கர பூ பூத்துங்க, எல்லாம் மழைக்கு சாஞ்சே போச்சுங்க. எல்லாம் பாதி செடியை அவர் வீட்டுக்காரர் இருந்தாருங்களா பாருங்கள், எல்லாம் குச்சியெல்லாம் வச்சு கட்டி விட்ருக்குங்க. பாதி செடியெல்லாம் கட் பண்ணி விட்டேங்க. பயங்கரமாக அப்படியே செடியை அப்படியே சாஞ்சே போச்சுங்க. தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. சரி நமக்கும் சாமி படத்துக்கு பூ வைக்க வேணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக அப்படியே அதுவுமே பாருங்கள் எல்லாம் வளைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, நேராகவே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ பூ இருக்குதுங்க எல்லாம் அப்படியே. ஆனால் ஒரு செடி வீட்டுக்கிட்ட நீங்கள் இந்த செடி வச்சிங்களா கூட, ஒரு சின்ன பிளேஸ் இருந்து வச்சிங்களாவே இது அழகாக இருக்குங்க. இது இந்த அந்த செம்பருத்தி செடி அடியவே கத்திரி செடி முளைச்சிருந்ததுங்களா, சரி அதெல்லாம் கால் மிதிப்பட்டு எல்லாம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த தொட்டியில் ஒன்று எடுத்து வச்சுருக்குங்க. சரி நாளைக்கு எடுத்து ஒரு இடம் பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. முன்ன வீடியோலேயும் இதுவும் போட்டிருப்பேன் பாருங்கள், இந்த வெள்ளரி கொடி அப்படின்னு சொல்லி தானாக முளைச்சி வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, பிஞ்சே வச்சிருச்சுங்க, வெள்ளரி பிஞ்சே வச்சிருச்சு. சரி அதுக்கும் ஒரு கம்பு ஒன்று நட்டு கொடியெல்லாம் படுற மாதிரி அதுக்கும் ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி விட்டாச்சுங்க. சரி காய்க்கிட்டும் பார்க்கலாங்க. இது இந்த நந்தாவட்டையும் அப்படி தாங்க, அதுவுமே கொஞ்சம் எல்லாம் இந்த மலைக்கு கொஞ்சம் பூவெல்லாம் நிறையா இருந்ததுக்கு கிளையும் நிறையா இருந்ததுங்களா, நல்லா வெட்டி விட்டுட்டோங்க. இதையுமே வெட்டி விட்டுட்டோம், கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு இதையுமே வெட்டி விட்டுட்டோங்க. அது வெட்டி விட்டாலுமே நல்ல துளிர் வந்துருங்க. ரெண்டு 3 நாளாக நம்ம உள்ளாரையே சாப்பாடு செஞ்சிட்டோங்களா, வெளியே ஆக்கவே இல்லைங்க. அதனால் சரி இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தாங்க சரி வெளியே அடுப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேங்க. இன்றைக்கி சாப்பாடும் காளாங்குழம்பும் வைக்கலான்னு சொல்லி தாங்க வச்சிட்ருக்கோம். எப்பயும் வைக்கிற மாதிரி தாங்க.
காளாங்குழம்புக்கு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அதிகமாக போடுங்க. நான் ஒரு 2 வெங்காயம் போட்டு எண்ணெய், கடுகு, இந்த வேறு ஏதாவது இந்த வீட்டுக்காரருக்கு அந்த பொடியெல்லாம் போட்டால் பிடிக்காதுங்களா, அதனால் நான் அந்த பட்டை, சோம்பு அதெல்லாம் எதுவும் போடலிங்க. வெங்காயம், கருவேப்பிலை தழை, பூண்டு இது மட்டும் போட்டுங்க. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் பொடி, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டால் போதுங்க. சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். 2-3 நாள் கழித்து இன்றைக்கி தாங்க. ஆனால் உள்ளார நான் 2-3 நாளாக செஞ்சு பாத்திரம் தொட்டியாக விளக்கியே 2-3 டைம் விளக்கியே டயர்டாகி போயிட்டுங்க. அந்த அளவுக்கு உள்ளார மட்டும் இருந்தால் அத்தனை பாத்திரம் சேருதுங்க. வெளியே இருந்ததுன்னா நமக்கு கம்மியான பாத்திரம் தாங்க. இந்த கறி விளக்குறது மட்டும்தாங்க கொஞ்சம் இது, மற்றபடி எல்லாம் இங்கே பாத்திரம் அதிகமாக சேர்றது இல்லைங்க.